திருக்கை மீன் குழம்பு பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் நல்லா வறந்ததும் ஒரு முறி தேங்காவை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இந்த மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ இதில் 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஏற்கனவே திருக்கை மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது எங்கள் ஊரில் திரச்சி மீனுன்னு தான் சொல்லுவோம். ஏற்கனவே வறுத்த மசாலாவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மீனில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு புளி எடுத்துக்குங்க. எலுமிச்சை அளவு புளி போதும். புளியையும் நல்லா கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போ நீங்கள் மாங்காய் போடுறதா இருந்தால் புளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மாங்காவை ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், 1 முருங்கைக்காய், 1 தக்காளி, தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வேக வைங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைங்க. குழம்பு திக்காக இருந்தாச்சுன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வைங்க. மூடி வச்சு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துருங்க. குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.